திடீரென்று 5000 போட்ட பணம் எந்த நிதியிலிருந்து கொடுத்தீர்கள்? அந்த நிதியிலிருந்து நாங்கள் கொடுக்கவில்லை. அப்படி என்றால் எந்த நிதியில் இருந்து இந்த 5000 ரூபாயை வங்கியில் போட்டீர்கள்? சார், அந்த அம்மா பேசுறதெல்லாம் ஒரு பேச்சுன்னு சார், அவங்க அந்த அம்மா எம்பியா இருக்கலாம் சார், அதுக்குன்னு அந்த அம்மா எல்லாம் ஒரு ஆளே இல்லை சார். வங்கி கடன் தள்ளுபடி பண்ணப்படும், விவசாயிகள் கடன் முழுமையா ரத்து பண்ணப்படும், நீங்க எல்லாம் சொர்க்கத்தில் வாழ்வது போல் நிம்மதியா வாழ்வீங்கன்னு பொய் சொல்லிச்சு சார். தந்தையை மிஞ்சிய, பொய் சொல்வதில் மிஞ்சிய திருமதி கனிமொழி அவர்களுக்கு பொய் மொழி. இப்படி ஒரு அவல நிலையில் வச்சு இவன் வெங்காயம் மண்ணுன்னு பெருமை பீத்தி கொண்டிருக்கிற இந்த திராவிட மாடலை கேட்கிறேன், பெரியார் மண்ணுன்னு பேசுற இவங்களுக்கு அக்கறை இருக்கா சார்? இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் தமிழர் சேனை கட்சி தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் பெண்களுக்கு மாதம் நீ 1000 ரூபா தானே கொடுக்குறீங்க, 2000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் அதுக்கு மிகப்பெரிய செக் வைக்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் நீ 2000 தானே கொடுக்குறேன், நான் 5000 ரூபா போட்டு விடுற மாதிரி அக்கௌண்ட்டில் 5000 ரூபா அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுட்டு ஒரு வீடியோவே, அற்புதமான ஒரு வீடியோவும் போடுறாரு சார். அது மட்டும் இல்லாமல் மகளிருக்கு இனிமேட்டு 2000 ரூபா நாங்கள் அடுத்த வருஷம் எலெக்ஷனில் முடிஞ்ச உடனே திமுக ஆட்சிக்கு வந்தனா கொடுக்குறன்ற மாதிரியும் ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு சார். இந்த மாதிரி எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சார், எந்த ஆட்சியிலையும் தமிழ்நாடு வாங்காத கடனை இந்த உருட்டு மாடல் ஆட்சியில் திரு ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடிக்கு மேல் கடன் பெற்றிருக்கிறார். மிகப்பெரிய கடன் சுமை தமிழக மக்கள் ஒவ்வொரு தலையிலும் இருக்கு இல்லைங்களா? இங்கு தூய்மை பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்க பணம் இல்லை, ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதற்கு பணம் இல்லை, ஆசிரியர்களுக்கு பணம் இல்லை, சம்பளம் வழங்குவதற்கு கூட பணம் இல்லை. அதற்கடுத்து போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கு பணம் இல்லை. அப்படின்னு பல அரசு ஊழியர்கள் பல்வேறு விதமான போராட்டங்களை தமிழகத்தில் கடந்த 2 மாதங்களாக செய்து கொண்டிருக்கிறார். அப்போதெல்லாம் இந்த தமிழக அரசு என்ன சொல்லிச்சு என்றால், இங்கு தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை சரியில்லாத காரணத்தினால் நிதி நிலைமை சரியான பிறகு நாங்கள் இந்த பணங்களை உங்களுக்கு தந்து விடுவோம் அப்படி என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். அதே போல கடந்த பொங்கல் விழாவில் அந்த நீர்த்து போன வெள்ளங்களையும் புடுத்து போன அரிசியும் கொடுத்து பணமே கொடுக்காமல் பொங்கல் பண்டிகை நடத்தினார். இந்த எதிர்கட்சி தலைவர் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது 5000 கொடுப்பதற்கு என்ன உங்களுக்கு சிக்கல் இருக்கு? பொதுமக்கள் மத்தியில் திரு ஸ்டாலின் அவர்கள் 2500 ரூபா கொடுக்குறீங்க, ஒரு 1500 ரூபா கூட்டி கொடுத்தீங்கன்னா 5000 ரூபா வந்துடும் தானே அப்படின்னு அவர் கணக்குல ரொம்ப மகா வீக்கானவர்னு அந்த கணக்கிலே சொல்லியிருப்பார் இல்லையா? 2500 ஒரு 1500. ஆனா இவர் ஆட்சிக்கு 3000 ரூபா கொடுத்தார். அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்பொழுது 5000 கொடுக்க சொன்ன திரு ஸ்டாலின் அவர்கள் தான் ஆட்சிக்கு வந்த பிறகு, அதுவும் கடந்த பொங்கலெல்லாம் கொடுக்காமல் இந்த பொங்கலில் திட்டமிட்டு 3000 ரூபா கொடுத்தார். அப்போ நீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கேட்ட கேள்வி 5000 கொடுக்க சொன்னது, நீங்கள் அரசு பொறுப்பு ஏற்றவுடன் ஏன் இந்த மக்களுக்கு 5000 கொடுக்கவில்லை என்கின்ற கேள்வி சராசரி மக்கள் மனதில் இருக்கு. இன்றைக்கு திடுதிப்பென்று தமிழ்நாட்டில் பணமில்லை, நிதி நிலைமை சரியில்லை என்று பேசிய திரு ஸ்டாலின் அரசாங்கம் திருட்டு மாடல், மன்னிக்கணும், உருட்டு மாடல், தற்குறி மாடல் அப்படின்னு உடனே சரி, இதுக்கு சரியான வார்த்தை என்று தேடினால் பொய் மாடல் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பொய்களை சொல்ற மாடல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பொய் மாடல் ஆட்சியில் இந்த 5000 ரூபாய் கேட்காம உரிமைகள் கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு பணம் கொடுப்பதற்கு, சம்பளம் கொடுக்கிறதுக்கு முடியாத இந்த அரசு தேர்தல் நெருங்குற நிலையை மனதில் வைத்துக்கொண்டு திடீரென்று 5000 போட்ட பணம் எந்த நிதியிலிருந்து கொடுத்தீர்கள் என்கின்ற கேள்வி நமக்கு இருக்கு. இங்கு சில நாட்களாக இந்த 5000 நிதி என்பது மத்திய அரசு பட்டியல் சமூக மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் இருந்துதான் இவர்கள் 5000 ரூபாய் கொடுக்கிறார்கள். இங்கு 1,31,00,000 பேருக்கு 5000 வீதம் பட்டியல் சமூக மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் இருந்துதான் கொடுத்தார்கள் அப்படின்னு ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பெறப்பட்ட தகவலை வைத்து பேசப்பட்டது. திடீர் என்று இன்று அந்த நிதியிலிருந்து நாங்கள் கொடுக்கவில்லை. அப்படி என்றால் எந்த நிதியில் இருந்து இந்த 5000 ரூபாயை
வங்கியில் போட்டீர்கள் என்ற கேள்வி இருக்கு இல்லையா? அதை தெளிவுபடுத்துகிற வேண்டிய கடமை இந்த தமிழக அரசுக்கு இருக்கு. அது மட்டும் அல்லாது பட்டியல் சமூக மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி பெருந்தொகையா அந்த தொகையை செலவிடப்படாமல் மீண்டும் மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்புகிற ஒரு நிலையில்தான் இந்த செயல் திறன் அற்ற இந்த திருட்டு மாடல் ஆட்சியில் இங்கு நடந்து கொண்டிருக்கு. துரோகம் இழைத்து கொண்டிருக்கு. குறிப்பாக பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற பறையர், ஆதி திராவிடர், சாம்பவர், வெட்டியான், செம்மான் பேரில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு திட்டமிட்டே இந்த அரசு துரோகங்களை இழைத்து கொண்டிருக்கு. அதே மாதிரி இப்போ கனிமொழி அவர்கள் வந்து அந்த தேர்தல் அறிக்கையோட குழு தலைவராகவும் போட்டிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுக எங்களை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்களே சார், அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அந்த அம்மா பேசுறதெல்லாம் ஒரு பேச்சுன்னு சார். அவங்க அந்த அம்மா எம்பியாக இருக்கலாம் சார். அதுக்குன்னு அந்த அம்மாலாம் ஒரு ஆளே இல்லை சார். நீங்கள் நீங்கள் ஒன்றா நான் உங்களுக்கு காணொலி சொல்கிறேன். எவ்வளோ 500 தொடக்கமே பிரச்சார வாகனத்தில் 500 கொடுக்குறாங்க. நாங்கள் அதை விட தாண்டி தருவோம். நாங்கள் வந்தோன்னா பெட்ரோல் விலை குறைஞ்சிரும், நீங்கள் விலை டீசல் விலை குறைஞ்சிரும். அது இல்லை, வங்கி கடன் தள்ளுபடி பண்ணப்படும், விவசாயிகள் கடன் முழுமையாக ரத்து பண்ணப்படும், நீங்கள்லாம் சொர்க்கத்தில் வாழும்போது போல் நிம்மதியாக வாழ்வீங்கன்னு போய் சொல்லிச்சு சார். அந்த காணொலி போடுறேன், நீங்கள் வெளியிடணும். அதை அந்த அம்மா என்னென்னலாம் பொய் சொன்னதுன்னு பாருங்க. இப்படிப்பட்டவங்கள தான் நல்லா பொய் சொல்றாங்க. பொய் சொல்றத இவங்களுக்கு டாக்டர் பட்டமே கொடுக்கலாம். அதனால தான் இந்த அம்மா வந்து திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் தயாரிக்கிற குழுவினுடைய தலைவியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நியமித்திருக்கிறது. தந்தையை மிஞ்சிய பொய் சொல்வதில் மிஞ்சிய திருமதி கனிமொழி அவர்களுக்கு பொய்மொழி அப்படின்னு பொய்மொழி அரசின்னு கூட நீங்கள் அவங்களுக்கு பட்டம் கொடுக்கலாம். ஆமாம், அந்த அளவுக்கு தான் அவங்க பொய் பேசுவாங்க. இல்லை சார், இருந்தாலுமே அவங்க சொல்லும்போது இந்த டாஸ்மாக்ன்ற சம்மந்தம் அவங்களாகட்டும், அதிமுக ஆகட்டும், எந்த கட்சியுமே இதை வரைக்கும் இது எந்த ஒரு விஷயத்தையுமே எடுக்கவே மாட்டேங்கிறாங்களே சார். ஏன்னா டாஸ்மாக் தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது தமிழ்நாட்டில். போதை கலாச்சாரன்றதை இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ அதிமுகவில் 10 விஷயங்கள் சொன்னாங்க, அதில் ஒன்றுமே டாஸ்மாகை பற்றி வரல. திமுக வந்து ஒன்றே ஒன்று தான் சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. அதுலேயுமே டாஸ்மாக் சம்மந்தமாக வருமானு தெரிய வரல. ஸோ எப்போ தான் அந்த டாஸ்மாக் பற்றி பேசுவாங்க அவங்க? சார் இவங்களுக்கு ருசி கண்ட பூனை சார். அவங்க முதல்ல எதிர்கட்சியாக இருக்கும்போது முதல் கையெழுத்து டாஸ்மார்க் எங்கள் அண்ணன் போடுவார்னு அவங்க அண்ணனை நம்பி இந்த அம்மா வாக்குறுதி கொடுக்கலாமா? கனிமொழி இல்லை, அதுவே தப்பு. அப்போது அண்ணனுக்கும் தங்கைக்கும் உண்டான அந்த கொள்கை ரீதியான முரண்பாடு இருக்குது. தங்கை வந்து எங்கள் அண்ணன் முதல் கையெழுத்து குறிப்போம், இளம் விதவைகள் பெருக்கிட்டாங்க தமிழ்நாட்டில், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் பொய்யான வாக்குறுதிகள் சொன்ன திருமதி கனிமொழி அவர்கள் இன்றைக்கு ஆட்சி முடிய போகிற வரை இன்றைக்கு டாஸ்மார்க்கினால் மதுவினால் இங்கு இருக்கிற தமிழக மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள், நோயாளியாக மாறியிருக்கிறார்கள், மருத்துவமனைகள் பெருகியிருக்கு, இளம் விதவைகள் அதிகரித்திருக்கிறார்கள், மதுவினால் பள்ளி மாணவர்களும் பாழ்பட்டிருக்கிறார், பள்ளி படிப்பையே மறந்து போன ஒரு விகிதாச்சாரம், கல்வி கற்கிற நிலையை மறந்து போயிருக்கிறார்கள், பாடத்திட்டங்கள் கூட சரிவர இயங்கவில்லை, பள்ளிக்கூடங்களும் சரியாக கட்டிடங்கள் இடிந்து விழுகிற நிலையில் பல கட்டிடங்கள் இருக்கிறது. அதே போல இந்த மக்களுக்கு, குறிப்பாக பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரே இடத்தில் சமைத்து பல விடுதிகளுக்கு அனுப்புகிற ஒரு நிலையில் அந்த இடத்தில் சுகாதார சீர்கேடு நடந்திருக்கிறது. இதையெல்லாம் தனியார் நிறுவனங்களை வளர்ப்பதற்காக திட்டமிட்டு இந்த திராவிட மாடல் அரசு இதுபோல நயவஞ்சமான பட்டியல் சமூக மக்களை இழிவாக பார்க்குற ஒரு நிலை இந்த அரசுக்கு இருக்கு. குறிப்பா நம்ம சுதந்திரம் அடைந்துட்டோமா இல்லையா? அடைஞ்சிச்சு சார், அடைஞ்சு 75 வருஷம் ஆச்சு. இது யாருடைய மண்ணுன்னு இந்த அரசு சொல்லுது? பெரியார் மண்ணுன்னா கரண்ட் இல்லாத ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்நாட்டிலே சார். ஆமாம் சார், கரண்ட் இல்லாத ஊரா? சங்கம் வளர்த்த மதுரை ஒரு செல்லுக்கு சார்ஜ் போடுறதுக்கு 5 ரூபா கொடுத்து சார்ஜ் போடுற அவல நிலை பார்த்துருக்கீங்களா? நீங்க மின்சாரம் இல்லைன்னா, மின்விசிறி ஓடலைன்னா எவ்வளவு நேரம் இருக்க முடியாது சார். அதுவும் இங்க லைட் எரியலைன்னா எவ்வளவு நேரம் இருப்பீங்க? இருக்க முடியுமா? ஆனா இன்றைக்கு அமைச்சர் மூர்த்தி இருக்கார்ல, அவருடைய தொகுதியில் உட்பட்ட மதுரை கிழக்கில் தீர்த்த காடுன்னு ஒரு ஊர் இருக்கு சார். இன்றைக்கு அந்த மக்கள்
போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எது எது கேட்டு? மின்சாரத்தை கேட்டு, குடிநீர் வசதி கேட்டு, சாலை வசதி கேட்டு, பட்டா கேட்டு அந்த மக்கள் உரிமைக்காக இப்போ போராட்டி இருக்காங்க. இருக்க முடியுமா? அமைச்சர் பதவி அப்பனா அங்க என்ன இருக்கு சார்? பாராளுமன்றத்தில் இங்க ஜெயிச்சு போன ஒரு நபர் பேசல சார். ஏன் பேசல? அப்படி என்றால் அங்க இருக்கிற குடும்பம் அத்தனை பேரும் ஆதி திராவிட மக்கள், பட்டியல் சமூக மக்கள் வாழுகிற பகுதி என்பதற்காக இந்த அரசு திட்டமிட்டே தீண்டாமையை கடைபிடிக்குது சார். அந்த ஊர் பேர்ல சார் ஒரு யாராவது இறந்துட்டாங்கன்னா அன்னைக்கு மண்ணெண்ணெய் விளக்கு, அதுக்கு முன்னாடி தீப்பண்ணம் வச்சிருந்தாங்களாம், மண்ணெண்ணெய் விளக்காம். இப்போ மெழுகுவத்தி இருப்புக்குற வரைக்கும் தான் சார் இருக்கான். இந்த பணம் படுக்க வச்சிருக்காங்களா, பிணத்தை பச்சு படுக்க வச்சிருக்காங்களா, மெழுகுவத்தியில் பணத்தை வச்சு அழுதுட்டு இருக்காங்க சார். மெழுகுவத்தி அணைஞ்சு போச்சு, தீர்ந்து போச்சுன்னா கடை மூடி, கிராமம் இல்லை சார், கடை மூடிட்டாங்கன்னா இருட்டிலே பிணத்தோடு இருப்பாங்க சார் இந்த மக்கள். சார் படிக்கிற குழந்தைங்களாம் டார்ச் லைட்டு வச்சுக்கிட்டு படிக்குது. இப்படி ஒரு அவல நிலையில் வச்சு என்னமோ அந்த மண் வெங்காய மண்ணுன்னு பெருமை பீத்தி கொண்டிருக்கிற இந்த திராவிட மாடலை கேட்குறேன். அந்த ஊருக்கு ஏதாவது தீர்வு கொடுக்க முடியுமா சார்? அதை விட இன்னொரு கேள்வி கொடுத்து சார், இந்த அமைச்சர் மூர்த்தி இருக்காரு, அந்த மக்கள்லேருந்து கொஞ்சம் பேரை கூப்பிட்டு உங்களுக்கெல்லாம் பட்டா தரேன் வாங்கன்னு ஒத்தக்கடன் ஒரு இடத்துல போய் ஒரு நிகழ்ச்சி பண்ணி இந்த ஒன்றுக்கும் இந்த கல்ல செங்கல்லையும் முட்டையும் தூக்கி திரிஞ்சார துணை முதல்வர் அவரை கூப்பிட்டு பட்டா கொடுத்துருக்காங்க சார், பட்டான்னு. அதை போய் கேட்டா சார் அவங்க கொடுத்த பேப்பருக்கும் சிஸ்டத்துக்கும் சம்மந்தமே இல்லை சார். சார் சுண்டல் மடிக்கிற பேப்பரை பட்டா கொடுக்குறேன்னு திருட்டு ஏமாத்து வேலை பண்ணியிருக்காங்க சார். சார் பட்டா விட முக்கியம் மின்சாரம் இல்லை சார், அது கொடுக்கணும்ல, அதுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும்ல. அப்போ பட்டியல் சமூக மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை திருப்பி அனுப்புகிற இந்த திருட்டு மாடல் அரசை நான் கேட்குறேன், உரிமையோடு கேட்குறேன். அந்த பணத்தை அந்த மக்களுக்கு உரிய வசதி செஞ்சு கொடுத்துருக்கிறாங்கல்ல சார். சார் சங்கம் வளர்த்த மதுரை சார், கண்ணகி வாழ்ந்த மதுரை சார், இல்லை சார் பாண்டிய மன்னன் வாழ்ந்த மதுரை சார். அந்த மண்ணில் பூர்வகுடி தமிழர்களுக்கு இப்படி ஒரு அவலம் நடக்குதுன்னா அதை தட்டி கேட்கறதுக்கு யார் சார்? திருமாவளவன் ஏன் கேட்கல சார்? அப்படின்னா இப்போ பட்டியலினத்தவர் அப்படி வரும்போது நம்ம திருமாவளவன் தானே முன்னாடி நிற்கணும் சார். ஏன் அவர் இது மாதிரி விஷயத்த குரல் எழுப்ப மாட்டேங்கிறாரு சார்? அவருக்கு நோம்பு கஞ்சி குடிக்கிறதுக்கும் பாராளுமன்றத்தில் அல்லாவும் அக்பர்னு கத்துறதுக்கு நேரம் பத்தலை சார். சார் அவர் அவ்வளோதான் சார் அவருக்கு. சார் நீங்கள் பெருசாக ஒன்றும் இல்லை சார். அவர் பாராளுமன்றத்தில் பேசணும்னா பேசலாம், திமுக ஏதாவது நினைச்சுக்கும்ல இல்லையா? அழுத்தம் கொடுக்க மாட்டார்ல. உண்மையா சார், கூட்டணியில் இருந்தாலும் அழுத்தம் கொடுக்க மாட்டாரு. எங்க அந்த மக்கள் இருட்டில் பாம்பு பள்ளி பாம்பு சார் இருட்டில் இது எந்த நூற்றாண்டு சார்? இந்த நூற்றாண்டுல பாம்பு வந்துச்சுன்னா யாருக்காவது தெரியுமா சார்? இருட்டில் இப்படிப்பட்ட அவலத்தை பாராளுமன்றத்தில் இதுக்காக அவர் குரல் கொடுத்துருக்காரா சார்? சரி, இங்கேருந்து ஜெயிச்சு போனாங்களே, சரி அவர் பொது தலைவர், அவருக்கு இந்த மக்கள் மீது அக்கறை இல்லை, அவர் விடுங்க. பெரியார் மண்ணுன்னு பேசுற இவங்களுக்கு அக்கறை இருக்கா சார்? அவங்க பாராளுமன்றத்தில் இப்படி ஒரு ஊர் இருக்கு, மதுரை கிழக்குல தீர்த்தக்காடுன்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த மக்கள் பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் 365 பேருக்கு பட்டா கொடுத்த இடம் இன்றைக்கு மத்திய அரசு ஒதுக்குற நிதியை எடுத்து வீணா செலவிடப்படுகிறீங்களே அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பதற்கு ஒரு நபர் இருக்காங்களா சார்? அதுதான் அழகாக சொல்லுவார் சார் மாணிக் தாக்கூர் சொன்னார், காங்கிரஸ்காரர், திமுககாரங்கள்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி வீர சூரெல்லாம் நின்னாதீங்க, ஆமாம் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. அவங்க நாங்கள் பார்க்காத போது பிஜேபிக்காரங்களுக்கு மறைமுகமாக ஒரு வணக்கம் பண்ணுவாங்க பாருங்க. ஆமாங்க, கள்ள உறவு எங்கள் காங்கிரஸ்காரங்க பார்த்துருவாங்களோன்னு நினச்சிக்கிட்டு அவங்க எப்பெல்லாம் பார்க்கல அப்போதான் வணக்கம் பண்ணுவாங்களாம் அவங்களுக்கு. யாருக்கு? பிஜேபிக்கு. இப்படிப்பட்டவங்களா சார் உரிமையை பெற்றுருவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு அவலமான நிலையில், மோசமான நிலையில் ஒரு இந்த தமிழக அரசு என்பது ஒரு காலத்தில் இருண்ட காலம் என்று வரலாற்றில் படித்திருப்போம். உண்மையிலேயே இருண்ட காலம் என்றால் எப்படி இருக்கும் என்பதை இந்த நடக்கிற இருண்ட மாடல் அரசு தான், இந்த திமுக அரசு தான், ஆளுகிற அரசு தான் உண்மையிலேயே அக்காலத்தில் இருண்ட காலமாக இருந்திருக்கும் என்கின்ற எண்ணம் இங்கு இருக்கு. ஏனென்றால் இங்குதான் கொலைகள் அதிகமாக நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 18,000 கொலைகள் நடந்திருக்கு. கொலைகள் மட்டும் 18,000, கிட்டத்தட்ட 7,000 சின்ன பாலியல் பலாத்காரம் தனியா நடந்திருக்கு.
பெரியவங்க அவங்களோட சேர்க்க வேண்டாம். கொலைகள் நடந்திருக்கு, காஞ்சா போதை அதிகரித்திருக்கு, டாஸ்மார்கள் கொள்ள லாபம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா? அப்போ இந்த மாநிலம் ஒரு காலத்தில் உலகத்தினரால் புகழப்பட்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு. ஒரு காலத்தில் சங்க இலக்கியங்களில் எப்படி வாழ்ந்தார்கள், தமிழனுடைய பெருமைகள் எப்படி இருந்துச்சு, எப்படியெல்லாம் இவர்கள் இருந்தாங்கன்னா, இன்றைக்கு விவசாயிகள் கூட நிம்மதியாக வாழ முடியவில்லை. நிம்மதி என்பதற்கு அர்த்தம் தெரியாமல் அன்றாடம் அழுது கொண்டிருக்கிற நிலையில் விவசாயிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எல்லா தொழில்களும் முடங்கி போயிருக்கு. இன்றைக்கு தமிழ்நாடு கோவையில் அந்த பருத்தி சம்பந்தமான பின்னலாடை, இப்படி தறி நெசவு, இதையெல்லாம் ஒரு காலத்தில் உலக புகழ் பெற்றிருந்த அந்த நகரம் இன்றைக்கு சொல்லமானா துயரில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறார்கள். தொழிலாளிகள் அல்லல் பெற்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய துயரை துடைப்பதற்கு இந்த தமிழக அரசு தயாராக இல்லை. இவர்களுக்கு ஷூட்டிங் பண்ணுவதற்கு, விளம்பர மாடல் படம் எடுப்பதற்கு, திரைப்படங்கள் பார்த்து கருத்து சொல்வதற்கு நேரம் இருக்கிறதே தவிர இவர்களுக்கு மக்களுடைய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கண்ணீரையும் துடைப்பதற்கு, ஆறுதல் சொல்வதற்கு இவர்களுக்கு நேரம் இல்லையே என்கின்ற கேள்வி நமக்கு. பட் இருந்தாலுமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மொழிப்போர் தியாகிகள் அவங்களுக்கு சிலை திறப்புலாம் திறந்து வச்சு அவங்களை அவ்வளோ கௌரவப்படுத்துறாரு சார். நீங்கள் என்னன்னா நம்ம மொழிப்போருக்கெல்லாம் வந்து ஸ்டாலின் ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாரு, இருட்டிப்பு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க. மொழிப்போரில் முதலில் இறந்தது தாளமுத்து நடராசன் நினைக்கிறேன் சார், அவங்க சிலை திறப்பு பண்ணதுன்னு நினைக்கிறேன். முதலில் இறந்தது நடராசன் என்கின்ற பறையர். இரண்டாவது இறந்தவர் தான் நாடார் சமுதாயத்தை சார்ந்த தாளமுத்து. ஒரு பெயர் எழுதினீர்கள் என்றால் முதலில் எழுத வேண்டியது பறையரைத்தானே தவிர நாடாரை இல்லை. அவதிலேயே திரு கருணாநிதி அவர்கள் திட்டமிட்டு பறையர்களுக்கு புகழ் வந்துவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார். அது மட்டுமல்லாது, அன்றைக்கு கருணாநிதி ஆட்சி காலத்தில் பட்டியல் சமூக மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை எடுத்து சமத்துவபுரம் என்ற பெயரில் அந்த பணத்தை செலவிட்டு பெரும்பாலான பட்டியல் சமூக மக்களுக்கு இடம் தராமல் பல சமூக மக்களுக்கு அந்த இடத்தை வழங்கி இந்த பணத்தை தேவையில்லாமல் செலவிட்டார். அப்போது பணத்தை பட்டியல் சமூக மக்களுக்கு ஒதுக்கப்படுகிற நிதியை மடை மாற்றுவதில் திரு கருணாநிதிக்கு நிகர் திரு ஸ்டாலினும் இருக்கிறார். அந்த காலத்தில் அன்னை சத்தியவாணி முத்து அவர்கள் ஹரிஜன நலத்துறையில் அமைச்சராக இருந்த பொழுது அந்த மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் பிற நலத்துறைக்கு பயன்படுத்தக்கூடாது என்கின்ற ஒரே ஒரு ஒற்றை கேள்வியை எழுப்பப்பட்டதனால்தான் அவர் திட்டமிட்டு அந்த மந்திரி பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் என்பது தான் வரலாறு. அதேமாதிரி இப்போ வந்து காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில் மிகப்பெரிய சலசல போயிட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி பலமாக பண்ணி அது ஒரு ட்ராக் லைனாக போயிட்டு இருக்காப்புல. ஸோ இந்த கூட்டணி முறியும்னு நினைக்கிறீங்களா என்ன? இல்லை சார், காங்கிரஸ் வெளியே வந்துடணும் சார். ஏன் வந்துடணும்னா, காங்கிரஸ்லேயே வந்து இப்போ 2 அணியாக பிரிஞ்சிட்டாங்க சார். நான் சொல்கிறது, தமிழ்நாட்டில் பேசுகிற திரு வேலுச்சாமி போன்றவர்கள் அவங்க மட்டும் இல்லை. காங்கிரஸ் வந்து இன்றைக்கு சுயமரியாதையோடு காங்கிரஸ் இருக்குது. அப்படி என்றால் பிஜேபிக்கு எதிரான நிலையில் காங்கிரஸ் மட்டும்தான் இருக்குது, திமுக இல்லை. நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்களை பேச விடவில்லை என்ற காரணத்தை காட்டி எதிர்கூறல் எழுப்பிய எம்பிகளை சஸ்பெண்ட் செய்திருக்கார்கள். ஒரே ஒரு கம்யூனிஸ்டுக்காரர்களை தவிர்த்து மற்ற அத்தனை பேரும் காங்கிரஸ்காரர்கள். அதிலே கூட்டணி தர்மத்தை பற்றி பேசுகிற, இந்திய கூட்டணிக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்று பேசுகிற ஒத்த திமுககாரர்களோ விசிகாவோ வெளிநடப்போ சஸ்பெண்டோ செய்யப்படவில்லை. அப்படி என்று சொன்னால் உண்மையிலேயே இவர்கள் இந்திய கூட்டணியில் தான் இருக்கிறார்களா என்ற கேள்வி தமிழக மக்கள் மத்தியில் இருக்கு. அது மட்டுமல்லாது, திரு மாணிக் தாக்கூர், ராகுல் காந்தி ஒரு பிரிவாகவும், தெலுங்கானா முதல்வரும் திரு ஸ்டாலின் அவர்களும் ஒரு கூட்டமாகவும் குழுவாகவும் இன்றைக்கு செயல்படுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவலும் இருக்கு.
அப்போது காங்கிரஸ் வந்து கூட்டணியில் இருக்கலாமா வேணாமா அல்லது தாவேக்காவோடு போலாமா வேணாமா என்கின்ற கேள்வியில், அச்சத்தில், குழப்பத்தில் காங்கிரஸ்காரர்கள் இருக்கிறார்கள். அப்போ அதிமுக பாஜக கூட்டணி அது எப்படி சார் போயிட்டு இருக்காது? அதிமுகவில் பல பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான பொற்கால தேர்தல் அறிக்கையை புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள். எதிர்க்கட்சியில் இன்று வரை தேர்தல் அறிக்கையை தயார் செய்கிற நிலையில்தான் இருக்கிறார்களே தவிர வெளியிடுகிற நிலையில் இல்லை. அதிமுகவினுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிடுகிற நிலையில் இருக்கிறது. பிரச்சாரத்தை தொடங்குகிற நிலையில் இருக்கிறது. அதிமுகவினுடைய பிரச்சார வாகனங்கள்லாம் தயார் நிலையில் இருக்கிறது. இவர்கள் தோல்வி பயத்தால் அதிமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகளை கேட்டுவிட்டு இவர்கள் வயிற்றில் புலியை கரைத்து எந்த தேர்தல் வாக்குறுதியை மாற்றி அறிவிக்கலாம் என்கின்ற நிலையில் திமுக இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் திடுதிபும்னு 5000 ரூபாய் வங்கி கணக்கில் போட்டது கூட இந்த தேர்தல் பயத்தில் தானே தவிர இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், அவர்களுடைய துயரை துடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இல்லை என்பதுதான் உண்மை. சார், உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளையபிரான ஒப்பந்தத்திற்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.